Hi partner, golden illustration number 5, that is calculation of opening capital. Why we need opening capital? For the calculation of interest on capital. Okay, listen. இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. 31st March 2017. அப்போ இது இயர் எண்டில் பேலன்ஸ் ஷீட். இயர் எண்டில் பேலன்ஸ் ஷீட்னா சன்ட்ரி அசட் 2,20,000 ஏதோ இருக்குது, அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. கேபிட்டல் ஏ 1 lakh, பி 80,000. எனக்கு 1 lakh இருக்குது, உனக்கு 80,000 இருக்குது. ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் 40,000. இது என்ன பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்னாலே அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும், அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். நெட் ப்ராஃபிட்டை கிரெடிட்டில் எழுதி சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாத்தையும் போட்டு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருக்காங்க. என்னைக்கு உள்ள பேலன்ஸ் ஷீட்டு? இயர் எண்டில் உள்ள பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த வருஷம் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த பார்ட்னர். ப்ராஃபிட்னாலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இருக்குன்னா தட் ப்ராஃபிட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ நாட் டிஸ்ட்ரிபியூட்டட்னா அது இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வராது. சரியா? அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. சரி, ரைட், ஓகே, கம் டு த பாயிண்ட். 1st July 2015 ஏ இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் 40,000. அப்போ ஏ இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல்னா இங்கே வந்துடுது. பி இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் 30,000. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அடிஷ்னல் கேபிட்டல் இங்கே எழுதிடுவோம். ரைட், ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு. ட்ராயிங்ஸ் ஏ அண்ட் பி 20,000, 10,000. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ராயிங்ஸ் டெபிட் சைடில் வரக்கூடியது 20,000, 10,000. ரைட்டு, அவ்வளோதான். ப்ராஃபிட் ஏர்ன் டூரிங் தி இயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், சேலரி, கமிஷன் எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ட்ராயிங்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை, கேபிட்டல் யாருமே வித்ட்ரா பண்ணலை. அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அந்த ஃபார்மேட்டை மைண்டில் வச்சுக்கணும். அதில் எது தேவைப்படுதோ அதை மட்டும் எழுதணும். இப்போ இங்கே பாரு, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1,80,000. இவருக்கு 1 lakh, இவருக்கு 80,000. ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் உள்ளது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல். அதே இதில் அடிஷ்னல் கேபிட்டல் 2 பேரும் போட்டிருக்காங்க, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எதுவுமே இல்லை. பட் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் 40,000 இங்கே கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் நாட் yet டிஸ்ட்ரிபியூட்டட். அதே இது இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாரு, ப்ராஃபிட் ஏர்ன்டு டூரிங் த இயர் 70,000. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நல்லா கவனி. லாஸ்ட் இயர் 70,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் 40,000 நாட் yet டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ 30,000 மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இந்த 30,000 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 2:1 ரேஷியோ. அப்போ 2:1 ரேஷியோவில் 30,000 ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணோம்னா 20,000, 10,000. வேற ஒன்றுமே கொடுக்கலாம். மற்றது கொடுத்துருந்தாங்கன்னா எழுதுவோம், எழுதி பேலன்ஸ் பண்ணுவோம்.
இல்லை அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடு. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுது. அப்போ தேவை இந்த ஃபார்மேட்டு தான். இந்த ஃபார்மேட் உன் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு கணக்கு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாரு, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டில் 70,000ல் 30,000 தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, 40,000 நாட் yet டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணினா எவ்வளோ வருதோ அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டு, அதே போல் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு என்னைக்கு அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அன்னைக்குலேருந்து கேபிட்டல். அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது அதை கண்டுபிடிச்சிக்கிடுவோம். அப்போது இந்த கணக்கை பொறுத்தளவில் க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, ரெண்டுமே டெபிட் சைடு. அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட்டில் 30,000 மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் 60,000, 50,000. அதை பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ண ஃபிகர்னு நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கு ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 1 இயர் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே. ஏன்னா 1 இயர் முழுக்க அவருடைய பணத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதுதான் இப்போதைக்கு ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்டிருக்குது, இது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்துக்கிடுவோம். ஓகே.